Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் ஆட்டுக்கால் பாயா. ஒரு ஆட்டுக்கால் எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அதை நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. 3 தக்காளி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு ஆட்டுக்கால் எடுத்துக்கோங்க, அதை ஃபுல்லாக போட்டுருங்க. வதக்கி விட்டுருங்க. அதை 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகா அப்படியே போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. வதக்கி விட்டுருங்க. தண்ணி 1/2 குக்கர் அளவுக்கு தண்ணி வச்சுருங்க. நல்லா மசாலாவை கலந்து விட்டுக்கோங்க. குக்கரை மூடி 10 விசில் வச்சு விட்ருங்க. தேங்காயும் கசகசாவும் அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. தேங்காய் 1/2 மூடி, கசகசா 5 கிராம். நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக கொதிக்க வச்சு கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஆட்டுக்கால் பாயாவை இட்லி, தோசை, பரோட்டா எதுக்கு வேணாலும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம்.